ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? கோஸ்டரிக்காவுக்கு யூஎஸ்ல இருந்து டைரக்ட் ஃப்ளைட்டும் இருக்கு, கனெக்ஷன் ஃப்ளைட்டும் இருக்கு. டிக்கெட் காஸ்ட் பேஸ்ட் ஆன் நம்மளுடைய பட்ஜெட். அதே மாதிரி அங்கே போய் ஸ்டே பண்ணுறதும் நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. நாங்கள் எப்போவுமே வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் தான் வந்து இந்த மாதிரி ட்ரிப்ஸ் எல்லாம் நாங்கள் பிளான் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த ட்ரிப்பும் பிளான் பண்ணோம். எனக்கு ஆக்சுவலா தெரியல. நெறைய பேர் இது மாதிரி ட்ராவல் பண்ணுவாங்களா அப்டின்ட்டு. நாங்க கொஞ்சம் வந்து எப்பயுமே கொஞ்சம் கிரேசியா ட்ராவல் பண்ணுவோம். லைக் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் அப்டின்னா, சில பேர் வந்து அந்த இடத்துலயே வந்துட்டு ஒரு 4, 5 நாள் அப்டியே ஸ்டே பண்ணி, என்ஜாய் பண்ணி, கூலா, ரிலாக்ஸா இருக்கணும் அப்டின்னு நெனைப்பாங்க. சில பேர் வந்து நம்ம ஸ்டே பண்ற இடத்த சுத்தியே ஒரு 30 மினிட்ஸ், 1 ஹவர்ல வந்து என்ன இருக்கு அப்டிங்கிறத பார்த்துட்டு, ஒரு ஒரு நாளும் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்டின்னு நெனைப்பாங்க. பட் நாங்க என்ன பண்ணுவோம்னா, நாங்க வந்து ம் அத சுத்தி இருக்கிற இடம் மட்டும் இல்லாம, இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வேணாலும் நம்ம போகலாம் அப்டின்ட்டு, ஒரு ஒரு 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் சம்டைம் 4, 5 ஹவர்ஸ் கூட நாங்க டிராவல் பண்ணுவோம். டிராவல் பண்ணி அடுத்த பிளேஸ்ல வந்துட்டு என்ன இருக்கு, என்ன பார்க்கலாம், என்ன பெஸ்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அங்க பார்த்து, நாங்க அது மாதிரி டிராவல் பண்ற ஆளுங்க நாங்க. ஸோ அப்படி நாங்க பார்க்கும்பொழுது, அ நாங்க கோஸ்டரிக்கால என்னென்ன பிளேஸ்ல ஸ்டே பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அ கோஸ்டரிக்காவுடைய கேப்பிட்டல் சான் ஹோசேல வந்து ஸ்டே பண்ணோம். இங்க தான் வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. ஸோ இறங்கினோன நாங்க வந்து அங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணோம். கன்டினியூஸா மழை இருந்துட்டே இருந்ததுனால, எங்களால எங்கேயுமே போய் பார்க்க முடியல. அதனால நாங்க வந்து அடுத்த டெஸ்டினேஷன் போகலாம் அப்டின்ட்டு, அங்கருந்து வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் டிராவல் பண்ணி, அடுத்து நாங்க வந்து டாமரிண்டோ போனோம். டாமரிண்டோல வந்துட்டு கம்ப்ளீட்டா டிஃபரண்ட் வெதர். செம்ம ஹாட் அங்க. அ வெதர் பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்து 85, 86 அது மாதிரி தான் இருந்தது. அவ்ளோ வெயில். பீச் டெஸ்டினேஷன் அப்படிங்கிறதுனால செம்ம ஜாலியா இருந்தது. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து அந்த பீச் டெஸ்டினேஷன் ரொம்ப விரும்புவாங்க. அண்ட் எல்லாமே சன் பாத் எடுத்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ வெயில்ல அவங்க வந்துட்டு எப்படிதான் சன் பாத் எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் பீச்சஸ்லாம் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஸோ டாமரிண்டோல வந்துட்டு ஃபுல்லா பீச்சஸ், 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 பீச்சஸ். டாமரிண்டோல நல்ல வெயில். அண்ட் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க வந்து அங்கிருந்து வந்து ஜாக்கோ அப்படிங்கிற இன்னொரு இடத்துக்கு போனோம். ஜாக்கோல கூட வெயில் இருந்தது. பட் மாடரேட்டான வெயில் இருந்தது. ஜாக்கோலயும் அதே மாதிரி பீச்சஸ் இருக்கு. அந்த பீச்சஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பொதுவாவே இங்க வந்து கோஸ்டரிக்கால வந்து வல்கேனோஸ் எரிமலைகள் வந்துட்டு ஜாஸ்தியா இருந்திருக்கு. ஸோ அந்த எரிமலைகள்ல இருந்து அது வெடிச்சு உருவாகி வந்து அது அப்படியே வந்து நிறைய பாறையா கல்லா மாறின இடங்கள் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து இதனுடைய கடல் தண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அந்த மண்ணு பார்த்தோம் அப்படின்னா, அந்த மண்ணு வந்து ரொம்ப கருப்பா இருக்கு. நல்ல டார்க் பிளாக்ல இருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த வல்கனோஸ்ல இருந்து வந்த அந்த மினரல்கள் வந்துட்டு இன்னும் அந்த மண்ணுல வந்து இருக்கிறதுனால, அதனால தான் வந்துட்டு அந்த மண்ணு அந்த கலர்ல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த மண்ணு கலர் கருப்பா இருந்ததுக்கு காரணம் வந்து அந்த எரிமலைகள் தான். ஸோ இது எரிமலைகள் அதிகமா இருக்கிற ஒரு நாடு. ஸோ கோஸ்டரிக்கா அப்படிங்கிறது ரொம்ப குட்டியான ஒரு நாடு. மெக்சிகோக்கு கீழ இருக்கும். கோஸ்டரிக்கா ஒரு செம்ம அழகான கிரீன் கண்ட்ரிங்க. இந்த நாடு ஃபுல்லா செம்ம அழகான காடுகள நம்ம பார்க்கலாம். இந்த நாட்டுல ஆர்மியே கிடையாது. 1948ல கோஸ்டரிக்கா தன்னோட ஆர்மிய ரத்து பண்ணிருக்கு. அதுக்கப்புறத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஆர்மிஸே கிடையாது. இந்த நாட்டு மக்கள் ரொம்ப ஸ்வீட்டா, அன்பா பழகுறாங்க. ஆர்மியே கிடையாதே, அப்ப தப்புக்களே நடக்காதா அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமா தப்புக்கள் எதுவுமே நடக்காது அப்படின்னு தான் சொல்றாங்க இந்த ஊர்ல. ரொம்ப சேஃபான ஊர், பெண்களுக்கு ரொம்ப சேஃபான ஊர் அப்படின்னும் சொல்றாங்க. இந்த கண்ட்ரியை நாங்க பார்க்கும்பொழுது மோஸ்ட்லி இது வந்து அப்படியே மெக்சிகோ மாதிரி தான் இருந்தது நிறைய எங்களுக்கு. இந்த நாட்டிலேயே மக்கள் பேசுற மொழி ஸ்பானிஷ் தான். ஸோ மெக்சிகோலயும் அவங்க பேசுற மொழி ஸ்பானிஷ் தான். ஸோ எங்களுக்கு நிறைய வந்து ஸ்பானிஷ் மக்கள் வந்து பார்த்ததுனால நிறைய மெக்சிகோ கூட ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. அதே மாதிரி இந்த நாட்டுல வந்து அந்த ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு பார்த்தோம்னா, பீன்ஸ் பிளஸ் ரைஸ். இதே தான் வந்துட்டு மெக்சிகோலயும் பீன்ஸ் பிளஸ் ரைஸ். அதுக்கப்புறம் வந்து சின்ன சாலட் மாதிரி கீரை, முட்டைக்கோஸ், வெங்காயம் இதையெல்லாம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி, தக்காளி இதெல்லாம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன சாலட் மாதிரி அந்த ஃபுட்டோடயே குடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் மெக்சிகோலயும். ஸோ எங்களுக்கு நிறைய வந்துட்டு மெக்சிகோ கூட இது ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. அதே மாதிரி அங்கேயும் வந்துட்டு செம்ம அழகான பீச்சஸ் இருக்கு இல்லையா? அதுவும் கரிபியன் கடலை ஒட்டி தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு அதையும் இதையும் நிறைய ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. சிட்டில பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியல. இங்கிலீஷ் பேசுறவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. பட் ஸ்பானிஷ் பேசுறவங்க அதிகமா இருக்காங்க. நம்ம வந்து இந்த நாட்டுக்கு போனோம் அப்படின்னா, நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா, அவங்க வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்க சொல்றதையும் நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்க முடியும். என்ன அப்படி கோஸ்டரிக்கால சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, பூரா விடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தூய்மையான வாழ்க்கை அப்படின்னு அர்த்தமா. கோஸ்டரிக்கா மக்கள் இத மையமா வச்சுதான் வாழறாங்க. இந்த பூரா விடா வாழ்க்கையை தான் வாழறாங்க அப்படின்னு சொல்றாங்க.
அதாவது தூய்மையான வாழ்க்கையை தான் வாழறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாட்டுல கேத்தலிக்ஸ் மதத்தை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி மாயா ஆஸ்ட்ரிக் மாதிரியான பழமையான மதத்தை ஃபாலோ பண்றவங்களும் இங்க இருக்காங்க. கோஸ்டரிக்காவை ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து நிறைய எரிமலைகள் இருக்கு. இது வந்து சைலண்ட் வல்கனோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த வல்கனோக்கு கீழே வந்துட்டு பீச்சஸ் இருக்கிறது ரொம்ப ஃபேமஸ் இந்த நாட்டுல. அரினல் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான வல்கனோ இருக்கு. அதுக்கு கீழே இருக்கிற பீச் ரொம்பவே ஃபேமஸ். கல்லோ பிண்டோ அப்படிங்கிற ஃபுட் இந்த நாட்டுல ரொம்ப ஃபேமஸ். அது வந்து இந்த ரைஸையும் பீனையும் மிக்ஸ் பண்ணி, பீன்ஸ் இருக்கு இல்லையா, ரைஸையும் பிளாக் பீனையும் மிக்ஸ் பண்ணி இருக்கும். ஒரு வருஷத்துக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 மில்லியன் மக்கள் டூரிஸ்டா வந்து போறாங்களா இந்த நாட்டுக்கு. கயாக்கிங்க்கு ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் இது. கயாக்கிங்க்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால பல நாடுகள்ல இருந்து கயாக்கிங் பண்றதுக்காக அந்த கயாக்கிங் போட் எடுத்துட்டு இந்த நாட்டுக்கு வந்துடுறாங்க நிறைய பேர். உலகத்திலேயே இருக்கிற 50% ஹம்மிங் பேர்ட்ஸ் இனங்கள் வந்து இந்த நாட்டில் தான் இருக்கான். நாங்களும் சில ஹம்மிங் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. நார்மலா இந்த ஹம்மிங் பேர்ட்ஸ் வந்துட்டு ஒரு செகண்டுக்கு 50 to 75 டைம்ஸ் விங்ஸை பீட் பண்ணுமா. அவ்வளோ ஸ்பீடா இருக்கும். உலகத்துல பல பகுதிகளில் இருந்து மக்கள் புலம்பெயர்ந்து இந்த நாட்டுல குடியேறி இருக்காங்க. ட்ரிப்ல நீங்க வந்துட்டு எங்களோட மெக்சிகன் ட்ரிப்ல வந்து கேன்கூன் வீடியோஸ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் நிறைய விஷயங்கள் அதுல சொல்லியிருப்பேன். அதில் நிறைய விஷயங்கள் அதுல இங்கேயும் பொருந்தும். கோஸ்டரிக்காவுடைய பணத்தை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கொலோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோஸ்டரிக்கன் கொலோன் அப்படின்னு சொல்லுவாங்க. CRC அப்படிங்கிறது நமக்கு எப்படி ரூபாய் அப்படி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. US உடைய $1 கோஸ்டரிக்கன்ல 509.83 CRC. நம்மளுடைய $1 கோஸ்டரிக்கன் மதிப்புல 6.03650 CRC. இந்த ட்ரிப்பு ஃபுல்லாமே நாங்கள் வந்துட்டு ஏர்பிஎன்பியில் தான் நாங்கள் ஹவுஸ் புக் பண்ணோம். ஏன்னா வந்து ஹோட்டலில் ரொம்ப விலை அதிகமாக இருந்தது, ரொம்ப விலை அதிகமாக இருந்தது. அதனால நாங்கள் ஏர்பிஎன்பியில் நாங்கள் ஹவுஸ் புக் பண்ணோம். ரொம்ப சீப்பாக இருந்தது ஹோட்டலில் கம்பேர் பண்ணும்பொழுது. அது இல்லாமல் நமக்கு ஏர்பிஎன்பி அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த இடத்துல வேணும், எந்த பட்ஜெட்ல வேணும், எத்தனை ரூம்ஸ் வேணும், இது எல்லாமே நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஏர்பிஎன்பியில் நம்ம ஹவுஸ் புக் பண்ணிக்கலாம். இங்க வந்துட்டு சாப்பாடுக்கோ இல்ல பொருள்களுடைய விலைகள் பார்த்தோம்னா நிஜமாலுமே டூரிஸ்ட் ஏரியாங்கிறதுனால ரொம்ப விலை ஜாஸ்தியா தான் இருந்தது. நீங்க வந்துட்டு யுஎஸோட கம்பேர் பண்ணும்பொழுது அங்க ஃபுட்டோட விலை ஜாஸ்தியா தான் இருந்தது. இப்போ யுஎஸ்ல வந்துட்டு ஒரு வேளை ஃபுட், அதாவது ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்சோ இல்ல டின்னரோ வந்துட்டு நம்ம $25 நம்ம வந்து முடிக்க முடியும். ஆனா அங்க வந்து மினிமமே வந்து $40 ஆச்சு ஒரு லஞ்சோ ஒரு டின்னரோ ஒரு 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கு. டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி காசு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது. ஆனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லோக்கல் ரெஸ்டாரண்ட்டை வந்துட்டு சர்ச் பண்ணணும். எப்படி நமக்கு வந்து இந்த கையேந்தி பவன், சரவண பவன் இது மாதிரி நம்ம ஊர்ல இருக்கு இல்லையா, அது மாதிரி லோக்கல் ரெஸ்டாரண்ட்டை வந்து சர்ச் பண்ணணும். ஃபுட்டோடைய குவாலிட்டி நல்லா இருக்கும் அண்ட் பணமும் ரொம்ப கம்மியா இருக்கும். நாங்க கடைசியா வர நாள் தான் நாங்க கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி சோடா அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகுற அந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து லோக்கல் ரெஸ்டாரண்ட்ஸ், அதனுடைய விலை ரொம்ப கம்மியா இருக்கும். பாதிக்கு பாதி தான் இருக்கும் அங்க விலை பார்த்தோம்னா. ஆனா ஃபுட் பார்த்தோம்னா நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்க எப்படி வந்துட்டு கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேஸ்ல எப்படி நீங்க வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றீங்களோ அதே டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம இந்த கையேந்தி பவன் ரெஸ்டாரண்ட்லயும் அந்த டேஸ்டே நம்ம வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பட் அதே மாதிரி காசும் வந்து பாதிக்கு பாதி தான் இருக்கும். நாங்க கடைசி நாள் தான் இந்த விஷயத்தையே கண்டுபிடிச்சோம். இல்லைன்னா நிறைய சேவ் பண்ணியிருந்திருக்கலாம். ட்ரிப்புக்கு போன பொழுது, அங்க நடந்த பொழுது, அங்க டிராவல் பண்ண போது கூட அவ்வளோ டயர்ட் தெரியல. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஐயோ டயர்ட் தாங்க முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ டயர்டா இருக்கு. பட் இது வலி வேற டிபார்ட்மெண்ட். எங்க கூட சேர்ந்து கோஸ்டரிக்கா பத்தி நிறைய விஷயங்கள் அண்ட் எங்கெங்க போகலாம், எந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.